அண்ணி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க? அறம் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு உதயபெருமாள் சற்று முன்பு தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திரு உதயபெருமாள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் ராஜினாமா குறித்த முடிவானது தனது சொந்த விருப்பம்தான் என்று அவரே விளக்கம் அளித்துள்ளார். என்னாச்சு அண்ணி? மாமா ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாரு? தெரியல எலி, அத சித்தப்பா கிட்ட தான் கேட்கணும். அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. என்னங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? சித்தப்பா, ஏன் சித்தப்பா இப்படி செஞ்சீங்க? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணா நீங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னு தாமா நான் யார்கிட்டயும் சொல்லாம ரிசைன் பண்ணேன். நாங்களா உங்களை எலெக்ஷன்ல நிக்க சொன்னோம்? நீங்களா தானே முடிவெடுத்தீங்க. இன்னும் சொல்ல போனா நாங்க எல்லாரும் முதல்ல உங்களை எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம் தானே சொன்னோம். அதுல கபில கடைசி வரைக்கும் கெஞ்சனா. நீங்க தானே விடாப்புடியா இருந்தீங்க. சரின்னு நாங்களும் வேற வழி இல்லாம அமைதியா இருந்துட்டோம். நீங்க எம்எல்ஏ ஆன விஷயம் ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். ஐயோ, இப்ப அவங்கள என்ன நினைப்பாங்க? உன் சொந்தக்காரங்களுக்காக ஒண்ணு நான் எம்எல்ஏ ஆகல. நான் அந்த முடிவை எடுத்தது வர்மாவால நம்ம குடும்பத்துக்கு அடிக்கடி ஆபத்து வந்துகிட்டே இருக்கு. எம்எல்ஏ ஆனா நம்ம வீட்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு தான் நான் எம்எல்ஏ ஆனேன். ஆனா இப்பதான் வர்மா செத்துட்டானே, இதுக்கப்புறம் எனக்கு அந்த பதவி தேவையில்லை. அதான் ரிசைன் பண்ணிட்டேன். இல்ல சித்தப்பா, நீங்க அவ்வளவு செல்ஃபிஷான ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க ரிசைன் பண்ணதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அதான் இந்திராதா கேக்குறால, பதில் சொல்லுங்க. எதுக்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணீங்க? அந்த பதவியால நமக்கு பாதுகாப்பு இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவமானம் வந்து சேருது. என்னால நம்ம வீட்டு மானமும் போகுது. இதுக்கு மேல அந்த பதவியால எனக்கும் யூஸ் இல்ல, மத்தவங்களுக்கு யூஸ் இல்லைன்னு தோணுச்சு. அதான் ரிசைன் பண்ணேன். போதுமா?